Now, it's time to lend our ears to the inspiring words of our esteemed chief guest. I humbly request Reverend Father S. Francis Celestine to address the gathering. Good morning, all of you. Thank you. It gives me immense joy and happiness to be present among you during the Teachers' Day celebrations. I wish all the teachers a happy Teachers' Day. பேரன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருள்பணி ஜோசப் அவர்களே, இன்றைய நாளினுடைய சிறப்பு விருந்தினர் ஆசிரியர் லூயிஸ் அவர்களே, இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை அவர்களே, உதவி தலைமை ஆசிரியைகளே, அன்பு ஆசிரிய பெருமக்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரோடும் இன்றைய நாளில் இங்கே இந்த ஆசிரியர் தின விழா கொண்டாட்டத்திலே ஒன்றாக இருப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ நான் உங்களை பார்த்து ஹலோ அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லணும்? ஹாய் அப்படின்னு சொல்லணும். ஓகே, எல்லோரும் இந்த திருமுகத்தை பாருங்கள். ஹலோ, ஹாய். மீண்டும் ஒரு முறையாக உங்கள் அனைவருக்கும், ஆசிரிய பெருமக்களாகிய உங்கள் அனைவருக்கும் ஆசிரியர் தின விழா நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசிரியர் தின விழாவிற்காக அழைத்த போது உங்களுக்கு, ஏன்னா இன்றைக்கி நீங்கள் தான் நாயகிகள் நாயகர்கள், உங்களுக்கு என்ன சொல்லலாம் அல்லது உங்களை எப்படி வாழ்த்தலாம் என்று யோசித்த போது அப்துல் கலாம் ஐயா சொன்ன ஒரு இன்டர்வியூ எடுக்கும்போது அவர்கிட்ட யார் ஒரு நல்ல ஆசிரியர் அப்படின்னு கேட்கும்போது அவருடைய ஆசிரியரை நினைவு கூர்ந்து சொன்ன வார்த்தைகள், A teacher is a one who radiates knowledge. அந்த செகண்ட் பாயிண்ட் அவர் சொன்னது, a good teacher is a one who radiates purity அப்படின்னு சொல்லி, purity in life அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இன்று நாம் வாழுகிற சமூகத்தில் நமக்கு இந்த நாலேஜ் அப்படின்ற அந்த விஷயம் நிறைய கொட்டி கிடக்கிறது. இந்த பிள்ளைங்க கற்றுக்கிறதுக்கான அல்லது அறிவை பெற்றுக்கொள்வதற்கான நிறைய காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது, இன்னும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஹலோ, ஓகே, அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஆனால் எதற்காக பிள்ளைகள் ஒரு பள்ளிக்கூடத்தில் அவர்கள் கல்வி கற்க வேண்டும்? எதுக்கு ஸ்கூலுக்கு வரணும்? இப்போ நீங்கள்லாம் இருக்கிறீங்க இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் படிக்கிறதுக்கு வெரி குட். நிறைய காரியங்கள் நீங்கள் மொபைல்லையே என்ன பண்ணலாம், இன்றைக்கி நிறைய விஷயத்த கற்றுக்கலாம் இல்லையா? இன்றைக்கி நிறைய நீங்கள் கொரோனா டைமில் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கும்போது வீட்டில் இருந்தே பாடம் கற்றுக்கிட்டீங்க, அப்படி தானே? உண்மை தானே? அப்போ எதற்காக நாம் ஒரு பள்ளிக்கூடத்திற்கு ஸ்கூலுக்கு நம்ம பாடம் கற்றுக்கொள்கிறோம்? எதற்காக ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க? ஃபாதர் காலையில் சொல்லிகிட்டு இருந்தாங்க, இத்தனை ஒரு கிளாஸில் இத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு டீச்சர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ எதற்காக உங்களுக்கென்று ஒரு வகுப்பு ஆசிரியராக, ஒரு பாடத்திற்கென்று ஒரு ஆசிரியர் எதற்காக இருக்க வேண்டும்? ஒரு ஆசிரியர் என்பவர் உங்களை உருவாக்குகிறார். இன்னைக்கு ஆசிரியர் பணி என்பது ஒரு சவால் நிறைந்த பணியாக இருக்கிறது. இதை சொன்னால் உண்மையிலேயே எல்லா டீச்சர்ஸும் சந்தோஷத்தோடு ஏற்றுக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அரசாங்கத்திடம் இருந்தும் நிறைய சட்டத்திட்டங்கள் புதுசாக கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க, நீங்கள் இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே வேளையில் இன்றைக்கி சமூக மாற்றம் என்பது பிள்ளைகளுடைய மனநிலையிலும் நிறைய காரியங்களை அது மாற்றிக்கிட்டே இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் தங்களை உட்படுத்தி கொண்டு, தங்களை தகவமைத்து கொண்டு ஒரு ஆசிரியர் தன்னுடைய பணியை சிறப்பாக செய்ய வேண்டும். அதனால தான் சொன்னாங்க, ஆசிரியர் பணியே அறப்பணி அப்படின்னு சொல்லி. இட் இஸ் எ கால் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கான ஒரு அழைப்பு,
ஒரு அருள் பணியாளராக, ஒரு அருள் சகோதரியாக ஒருவர் முன் வருவது எப்படி ஒரு அழைப்போ, அதுபோல ஒரு ஆசிரியராக வருவதும் ஒரு அழைப்பு என்று நான் பார்க்கிறேன். ஏனென்றால் ஒரு ஆசிரியர் ஒருபோதும் வயோதிகம் அடைய மாட்டார். வெளிப்புற தோற்றத்தில் வேண்டும் என்றால் கூட அவர்கள் வயசான மாதிரி தெரியலாம். ஆனால் ஒருபோதும் ஒரு ஆசிரியர் வயோதிகராக மாறுவதில்லை. ஏனென்றால் எப்பொழுதும் அவங்க சின்ன பிள்ளைங்களோட, யங் மைண்ட்ஸ் அவங்களோட இருக்கும்போது ஒருபோதும் அவர்களுக்கு வயதாகாது. ஏன்னா நான் யூத் கமிஷனில் இருக்கிறதுனால என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லுகிறேன். இளம் பிள்ளைகளோடு, இளைஞர்களோடு நாம் இருக்கும்போது நாமும் அவர்களோடு ஒருவராக மாறுகிறோம். இப்படிப்பட்ட ஒரு ஆசிரியரை தான் மாணவர்கள் அதிகமாக என்ன பண்ணுவாங்க, விரும்புவாங்க. இப்படிப்பட்ட ஆசிரியர் நம்ம வரும்போது மாணவர்கள் எழுப்பிய அந்த ஒளி அதை தெளிவுபடுத்தியது. தங்களுக்கு பிடிச்ச, நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில் இந்த மாதிரி டீச்சர்ஸ் டே கொண்டாடும்போது எங்களுடைய ஸ்கூலில் இது மாதிரி கீழே உட்காந்து எனக்கு பிடிச்ச ஒரு டீச்சர் மேடைக்கு வரும்போது, இதில் லிஸ்ட்டில் போட்டிருக்கு நிறையா கிஃப்ட்ஸ் ஷேர் பண்ணுறது, டீச்சர்ஸ்க்கு கிஃப்ட்ஸ் ஷேர் பண்ணுறது. ஒரு ஆசிரியர், எனக்கு பிடிச்ச ஆசிரியர் வரும்போது சத்தமாக கை தட்டி அவரை உற்சாகப்படுத்துவது, அதிலே மாணவர்களுக்கான ஒரு மகிழ்ச்சி. ஃபாதர் சொன்னாங்க ஹாப்பி டீச்சர்ஸ் டே அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்ன உடனே எவ்வளவு ஆர்வத்தோடு அந்த குழந்தைகளிடம் இருந்த அந்த மகிழ்ச்சியை பார்க்கும்போது, நீங்கள் அனைவருமே நல்ல ஆசிரியர்களாக, சிறந்த ஆசிரியர்களாக பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். அன்பிற்குரிய ஆசிரியர்களே, உங்கள் முன்னிலையிலே நான் வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள், இந்த ஆசிரியர் தின விழாவிலே நான் உங்கள் முன்னிலையிலே வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள், மாணவர்களை எப்பொழுதுமே ஒரு ஞான கண் கொண்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லுவேன். பகவத்கீதையில், மகாபாரத அந்த கதையில் தொடக்கத்தில் அந்த போர் நடந்துட்டு இருக்கும்போது, அந்த போர்க்களத்தில் அர்ஜுனனுக்கு முன்பாக கிருஷ்ணர் வந்து காட்சி கொடுப்பார். அப்போ அந்த கிருஷ்ணர் காட்சி கொடுக்கும்போது போர்க்களத்தில் இருந்த யாருக்குமே கிருஷ்ணர் கடவுள் அப்படின்னு தெரியாது. ஆனால் அர்ஜுனனுக்கு மட்டும் தெரியும் அவர் கடவுள் அப்படின்னு சொல்லி. அதே போல் இன்னொரு ஆள், திருதராஷ்டிரர் மன்னனுக்காக அவருக்கு வேலை செஞ்சிட்டு இருந்த ஒரு ஆளுக்கு அந்த முனிவர் ஒரு ஞான பார்வையை கொடுத்திருப்பார். அந்த ஞான பார்வையை கொண்டிருந்த அந்த மனிதன் போர்க்களத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது அவனுக்கும் அந்த இறைவனுடைய அந்த காட்சி கிடைத்ததாக சொல்வார்கள். அத்தகைய பார்வை ஆசிரியரிடம் இருக்க வேண்டும். என்னுடைய மாணவன், அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமை என்ன? எல்லா மாணவர்களும் எல்லா திறமைகளிலும் சிறந்து விளங்க மாட்டார்கள். ஒரு மாணவனை உருவாக்குவதிலே ஆசிரியருடைய பங்கு என்பது, ஒரு மாணவன் என்பவன் இந்த சமூகத்திலே அவன் ஒரு பிரதிநிதியாக மாறப்போகிறான். இந்த மாணவர் சமூகம்தான் நாளைய இந்த சமூகத்தை சரியான சமூகமாக உருவாகுவதும் அல்லது அது தவறான பாதையில் போவதும் ஆசிரியர்களாகிய உங்களுடைய கையில் தான் இருக்கிறது. எனவே ஒரு மாணவன், ஒரு மாணவி வரும்போது அந்த பார்வையோடு அவனுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த திறமையை பார்க்கக்கூடிய ஒரு பார்வை உங்களுக்கு வேண்டும். இதை நீங்கள் வைத்து பல பள்ளிகளில் நான் பார்க்கும்போது சின்ன பிள்ளையிலே ஒரு ஸ்டூடெண்ட்டை சரியான முறையில் நம்ம ஒரு ஆசிரியர் அவரை வடிவமைத்தால், உருவாக்கினால், நம்ம ஸ்கூலில் இருக்கோம் பார்த்தீங்களா, பின்னாடி போக போக பெரிய பெரிய கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்களாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த பெரிய கிளாஸ் போகும்போது அவன் அதே உணர்வோடு அல்லது இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவனாக, தன்னுடைய சக மனிதன் மீது அக்கறை கொண்டவனாக, தன் சக மனிதனை மதிக்கக்கூடியவனாக உருவாகுவான். அந்த சின்ன வயசுலேயே அதை விட்டுட்டோம்னா அது என்ன ஆகும்? அவன் பின்னாடி போக போக ஒரு இன்டிஃப்ரெண்ட் மென்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சமூகத்தில் என்ன நடந்தால் எனக்கு என்ன? ஒரு பாடல் வரும், ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை அப்படின்ற ஒரு பாடல். என்ன நடந்தால் எனக்கு என்ன, நான் இருப்பது போலே இருப்பேன் அப்படின்ற மனநிலை கொண்ட ஒரு சமூகம்
உருவாகி கொண்டிருக்கிற சூழ்நிலையில் உங்களிடம் மிகப்பெரிய பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் இந்த சமூகத்தை உருவாக்கக்கூடிய, வடிவமைக்கக்கூடிய சிற்பிகளாக இருக்கிறீர்கள். நீங்கள் இந்த குழந்தையினுடைய மனதில் எதை விதைக்கிறீர்களோ அது கல்வி மட்டுமல்ல, ஆளுமைகளை நீங்கள் உருவாக்குகிறீர்கள். அந்த சின்ன பள்ளியில் அவர்கள் பெறுகிற அந்த உருவாக்க பயிற்சி அவன் வளர வளர இந்த சமூகத்தில் அவனை சிறந்த மாணவனாக, சிறந்த குடிமகனாக, குடிமகளாக உருவாக்கும். எனவே உங்களிடம் அத்தகைய ஒரு பொறுப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து நீங்கள் பணியாற்ற வேண்டும். எனவே இன்றைய நாளிலே உங்களை மீண்டும் ஒரு முறையாக உள்ளத்தினுடைய ஆழத்திலிருந்து உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் என்னையும் உருவாக்கியது ஒரு ஆசிரியர் தான். எனக்கும் பிடித்தமான ஆசிரியர் என்று ஒருவர் இருந்தார். எனவே இன்றைய நாளில் நீங்கள் இன்னும் மென்மேலும் வாழ, உடல் நலத்தோடு ஆன்ம நலத்தோடு நீங்கள் வாழ உங்களுக்காக இறைவனிடம் வேண்டுகிறேன். இறைவன் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். We request you to please remain on the stage. Now let's take a moment to thank and appreciate the efforts and the hard work of our 10th and 12th teachers for their board exam results. I invite Mrs. Anjugam to call out their names and request dear father to give away the rewards. Today, on this Teachers' Day, I take this moment to specially honor our 10th and 12th standard teachers for the academic year 2024 to 2025. First and foremost, we are deeply grateful to our principal ma'am, Mrs. Jacqueline Immaculate, for her invaluable support and guidance to both teachers and students. Now, I would like to invite Principal Ma'am to the stage to express our appreciation in person. Let's applaud our teachers who have played a pivotal role in helping our 10th grade students achieve center marks in their subjects. Now, let's welcome Miss Ajanta Mary to stage. We are proud to announce that she has remarkably secured center marks in Tamil for 4 students in class 10 in the academic year 2024 to 2025. And now, we are also proud to announce that Mrs. Henrietta Sebastianam has achieved 4 center marks in information technology for class 10. Let's moving on to our class 10th and 12th teachers who work with students during their most important journey in life. Your efforts are truly invaluable. Miss Umeshwari, Mr. Maniratnam, Miss Jacqueline Suganya, Miss Lily Roslyn, Miss Kavita, Miss Anna Suganya, Miss Christy Sona,
Miss Anthony Allen Bhagia. Miss Ajanta Mary. Miss Gayatri. Miss Joyce. Miss Deepa Jairani. Miss Maithili. Miss Sophie. Miss Francis Jantar. Miss Ramani. Miss Abhirama Sundari. Miss Henrietta Sebastina. And lab assistant Mr. Gerald Joseph. Thank you, teachers. Thank you, Father, for graciously presenting the prizes. Next in the line, we have a witty and insightful Tamil skit by our students. So, let's give it up for them. கல்வி கற்காத மன்னனின் நிலைமை. மரகத நாட்டில் பூபதி என்ற மன்னன் நாட்டை ஆண்டு வந்தார். அதிகமாக கல்வி அறிவு இல்லாதவர். ஆனால் அவர் தந்தை நல்ல கல்வி அறிவு பெற்றவர். தன் மகனும் நல்ல கல்வி அறிவு கற்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் குருகுல யாசகத்திற்கு அனுப்பி வைத்தார். என் தந்தை தான் மரகத நாட்டிற்கே மன்னர். அவருக்கு அடுத்து நான் தான் மன்னராவேன். பிறகு எதற்கு நான் படிக்க வேண்டும் என்று குருவிடம் விதண்டவாதம் செய்தார். குருவும் எவ்வளவோ சொல்லி பார்த்தார். மன்னரின் மகன் கேட்கவே இல்லை. கல்வி என்பது மக்களை ஆளப்போகும் மன்னனுக்கு மிக முக்கியம் என்று இவரிடம் குரு எடுத்துச் சொல்லியும் கேட்கவில்லை. குருவுக்கு தெரியாமலேயே குருகுலத்தை விட்டு திரும்பவும் அரண்மனைக்கு சென்று விட்டார். தந்தையும் எவ்வளவோ அறிவுரைகள் சொன்னார். கடைசி வரை கேட்கவே இல்லை. இந்த வருத்தத்திலேயே மன்னரும் நோய்வாய்ப்பட்டு இறந்து விட்டார். வாரிசுப்படி அடுத்த மன்னராக மரகத நாட்டு மன்னராக பூபதி முடிசூட்டப்பட்டார். இனி 1 அரசவை நிகழ்வு. ராஜாதிராஜ ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க மரகதபுரி நாட்டு மன்னர் பராக் பராக் பராக். கல்வி கற்காமலேயே இந்த நாட்டின் மன்னனாகிவிட்டேன். ஹா 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 ஹா. யார் நீங்கள்? எதற்காக வந்துள்ளீர்கள்? நீங்கள் நன்கு கல்வி அறிவு பெற்றவரை போல் தெரிகிறதே. தங்களை போன்று நன்கு கல்வி அறிவு பெற்றவரை கண்டாலே மன்னருக்கு பிடிக்காது. அவர் உங்களை அவமானப்படுத்த நேரிடலாம். தயவு செய்து இங்கிருந்து சென்று விடுங்கள் புலவரே. உங்கள் அறிவுரைக்கு மிக்க நன்றி. நான் மன்னரை கண்டிப்பாக காண வேண்டும். சரி, உள்ளே செல்லுங்கள். நீங்கள் யார்? எதற்காக என்னை காண வந்தீர்கள்? மன்னரே வணக்கம். நான் தங்களை ஒரு விஷயத்திற்காக காண வந்துள்ளேன். உங்களை போன்ற கல்வி கற்றவர்களை உள்ளே அனுமதிக்க கூடாது என்று சொல்லியிருந்தேனே. வாயிற் காவலன் என்னை முதலில் உள்ளே அனுமதிக்கவே இல்லை. நான் தான் வற்புறுத்தி கூறி தங்களை காண வந்தேன். சரி, என்ன விஷயம் கூறு. பக்கத்து நாட்டு
நாட்டு மன்னரை காண சென்றிருந்த போது ஒரு ஓலையை உங்களிடம் கொடுத்து வர சொன்னார். இதில் என்ன எழுதியிருக்கிறது என்று புரியவே இல்லையே. அமைச்சரே, நீங்களாவது இதில் என்ன எழுதியிருக்கிறது என்று கூறுங்களேன். மன்னா, என்ன மன்னா, உங்கள் தலையில் அடித்து சத்தியமாக சொல்கிறேன், எனக்கும் ஒன்றும் படிக்க தெரியாது. என்னதான் தெரியும் உமக்கு? சரி புலவரே, அதில் என்ன எழுதியிருக்கிறது என்று நீங்களே கூறிவிடுங்கள். மன்னா, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். இதை கொடுத்த மன்னர் இதில் எழுதியிருப்பதை கண்டிப்பாக படித்து சொல்லக்கூடாது என்று சொல்லி அனுப்பினார். அப்படி சொன்னால் அதன் பலன் மன்னனுக்கு கிடைக்காமல் போய்விடும் என்றார். இதை மன்னனாகவே புரிந்து கொண்டால் அவருக்கு செல்வம் குமியும் என்றார். இல்லை என்றால் அவருக்கு அழிவுதான் என்றும் சொல்லி அனுப்பிவிட்டார். என்னை மன்னியுங்கள் மன்னா, வருகிறேன், எனது கடமை முடிந்தது. காட்சி 2. கல்வியின் அவசியத்தை புரிந்து கொள்ளுதல். ஓலையில் என்னதான் எழுதியிருக்கிறது என்று ஒன்றும் விளங்கவில்லையே. யார் அங்கே? ஒரு வீரனை வர சொல்லுங்கள். இந்த ஓலையில் உள்ளதை படித்து விளக்கம் சொல்பவர்களுக்கு தகுந்த சன்மானம் வழங்கப்படும் என்று கூறுங்கள். பொற்காசுகளும் வழங்கப்படும் என்று மக்களுக்கு அறிவியுங்கள். இதனால் மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், இந்த ஓலையில் உள்ளதை படித்து மன்னனுக்கு விளக்கினால் தக்க சன்மானமும் பொருட்காசுகளும் வழங்கப்படும். ஒரு ஓலையை படிக்க நம் நாட்டில் யாருக்கும் தெரியவில்லையே. மிகுந்த கவலையாக உள்ளது. நானும் கல்வி கற்றிருக்கலாமோ? யாரெங்கே? என் தந்தையிடம் முன்னர் பணிபுரிந்தவர் யாரேனும் இருந்தால் அவரை அழைத்து வர சொல்லுங்கள். அமைச்சரே, நீங்களாவது இந்த ஓலையில் இருப்பதை படித்து சொல்லி விளக்கம் அளிக்க கூடாதா? மன்னா, ஒரு அகலமான கண்ணாடியை எடுத்து வர சொல்லுங்கள். மன்னா, இந்த கண்ணாடியை பாருங்கள். இந்த கண்ணாடியில் தெரிவதை படியுங்கள். வெள்ளத்தால் அழியாது, வெந்தலால் வேகாது, கொள்ளையிட முடியாது, கொடுத்தாலும் குறையாது. பொருள். பிற செல்வங்களான பணம், பொருள் நீரால் அழியக்கூடியவை, நெருப்பால் வேகக்கூடியவை, மற்றவர்களால் கொள்ளையிடக்கூடியவை. ஆனால் கல்வி செல்வம் இவற்றில் இருந்து வேறுபட்டது. அது எவற்றாலும் அழிக்க முடியாது, எவ்வளவு கொடுத்தாலும் குறையாது. என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் அமைச்சரே. கல்வி என்பது ஒரு நாட்டின் செல்வம் என்பதை புரிந்து கொண்டேன். ஒரு ஓலைச்சுவடியை படிக்க இங்குள்ள அனைவரும் சிரமப்படுகிறார்கள். அப்பொழுதே புரிந்து கொண்டேன். நாடு முழுவதும் கல்வி கற்க ஏற்பாடு செய்கிறேன். அதுபோல நானும் உங்களைப் போல் சான்றோரிடம் கல்வி கற்றுக்கொள்ளப் போகிறேன். காட்சி 3. குருகுலம். மன்னரும் அமைச்சர்களும் குருகுலத்திற்கு செல்லுதல். வணக்கம் குருவே. வணக்கம். தாங்கள் யார்? எதற்காக இங்கு வந்துள்ளீர்கள்? குருவே, நான் மரகதபுரி நாட்டு மன்னர். நான் சிறுவயதில் தங்களிடம் கல்வி கற்றுக்கொள்ள வந்தேன். பிறகு எனது ஆணவத்தால் கல்வி என்பது எனக்கும் இந்த நாட்டிற்கும் அவசியமில்லை என்பதால் அரண்மனைக்கே சென்று விட்டேன். இப்பொழுது நான் நாட்டை ஆளுகின்ற மன்னனாகிவிட்டேன். கல்விதான் இந்த நாட்டின் வளமைக்கும் வளர்ச்சிக்கும் முக்கியம் என்பதை தெரிந்து கொண்டேன். ஆதலால் தங்களிடம் கல்வி கற்றுக்கொள்வதற்காக உங்களிடம் வந்துள்ளேன். ஆதலால் கல்வியின் அவசியத்தை தெரிய வைத்து எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள் குருவே. நிச்சயமாக கல்வியை உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். கல்வி செல்வம்தான் பெரும் செல்வம் என்பதை இப்பொழுதாவது புரிந்து கொள்ளுங்கள்.
மன்னரும் தங்கள் தந்தை சொன்னதைப் போலவே கல்வியை கற்று இந்த நாட்டிற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று கூறி விடை பெற்று சென்றார். ஒரு நாட்டின் வளமைக்கும் வளர்ச்சிக்கும் கல்விதான் அடிப்படை. இந்த கல்வி வளர்ச்சி பெற்றால்தான் ஒரு நாடு அனைத்து வளங்களையும் பெற முடியும் என்பதை உணர்ந்து மன்னர் கல்வி கற்கத் தொடங்கினார். A big round of applause for the fantastic skit. It truly captured the power of education. Thank you, dears. Luck is believing that you are lucky. It's time to shift gears and enjoy the amusement named Lucky Teachers. For that, I request Mrs. Faye to facilitate of this fortune quest. I'm on cloud 9 as I announce a special segment of the program. We have a wonderful surprise in store for our 7 of our lucky staff. Here before you are 7 class 12 children who will be picking out from the lots in the box. Let's see who the lucky ones they pick. We are selecting 7 lucky stars through the random draw. Now, I request Miss Jessie to announce the names. And the first lucky teacher is Miss Anna Suganya. Ma'am, please come to the stage as your names are called. Sweet as a harmony, And the second lucky person is Mr. Suresh Babu. And the third teacher is Mr. Vivek. And the fourth luckiest teacher is Miss Monica De Souza. And the fifth teacher is Miss Anjugam. And the sixth one is Miss Shobha Rochari. Last but not the least, the last one is, the lucky teacher is Mr. Gerald Joseph. Thank you for that. I'd like to invite our special guest of the day, Mr. J. Peter Lewis. Sir, please do the honor of giving away the Lucky Award to the teachers. Please come on the stage, sir. Very much, sir. When people are down and depressed, songs and dance help them renew their strength and energy. Now, let's revive ourselves with a dance put together by our students. உயிர் எழுத்துக்களை அறிமுகம் செய்தவர்கள் உயிரும் மெய்யும் சேர்ந்து உயிர் மெய்யாக மாறுவது போல எம் பெற்றோரும் எம் ஆசிரியர்களும் இணைந்து நாங்கள் சிகரம் தொட போராடுகிறார்கள். எங்கள் கிறுக்கல்களையும் ஆச்சரியக்குறிகளாக மாற்றியவர்கள், நாங்கள் உயர தங்களையே அர்ப்பணித்தவர்கள் எம் பள்ளி ஆசிரியர்கள்.
கல்வி என்பது. அறிவியலை கற்கலாம், அறவழியில் நிற்கலாம், பண்பாட்டை போற்றலாம், பல கலைகள் ஆற்றலாம். ஆசிரியர் பக்கம் இருந்தால், அவர் சொன்னபடி கேட்டு நடந்தால். ஆசிரியர் பக்கம் இருந்தால், அவர் காட்டும் வழி நோக்கி நடந்தால். ஆசானே கண்ணை தந்தது, அந்த கந்தானே கல்வி என்பது. நான் ஒண்ணு மட்டும் சொல்லி ஆசைப்படுறேன். நம்மள உட்கார வச்சு நின்னுகிட்டே பாடம் நடத்துற ஆசிரியர்கள் கடைசி வரைக்கும் அங்கேயே நிக்கிறாங்க. ஆனா நாம உணர்ந்து எங்கேயோ போயிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஆசிரியர்களை நீங்க உணர்ந்து எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் மறக்கவே கூடாது. All speech, written or spoken, is a dead language until it finds a willing and prepared hearer. I hope you people are good listeners. With that, I invite our students to present their speech in the form of conversation in Hindi. Thank you, dancers, for enthralling us with your performance. Namaste. Namaskar. Vandana. सभी को सुप्रभात। सबको मेरा नमस्कार। मेरा नाम सर्वेश अर्जुन है, मैं 7वीं कक्षा में पढ़ता हूँ। मेरा नाम मणिकंदन है, मैं 7वीं कक्षा में पढ़ता हूँ। आदरणीय प्रधानाचार्य महोदय, शिक्षकगण और मेरे प्यारे दोस्तों, आप सभी को मेरा नमस्कार। सबसे पहले सभी शिक्षकों को शिक्षक दिवस की शुभकामनाएं। आज इस शुभ अवसर पर हम आप सभी के सामने भाषण देने के लिए उपस्थित हों। आइए शिक्षक दिवस के बारे में थोड़ी बात करें। गुरु बिना ज्ञान कहाँ। आज शिक्षक दिवस है। शिक्षक को नमन, उनकी शिक्षा से ही बने हमारा जीवन में उजाला। क्या
सिर्फ तुम ही हो जो शिक्षकों की तारीफ करना जानते हो? मैं तुम्हें भी बताता हूँ। गुरु बिन होता न ज्ञान, गुरु बिना दिशा अजान, गुरु बिना बड़े नशान। तुमने बहुत अच्छी बात बोलते हैं। तुमने सवाल पूछना शुरू कर दिया है। सवाल पूछो, मैं जवाब दूंगा। शिक्षक दिवस क्यों मनाया जाता है? शिक्षक दिवस ज्ञान प्रदान करने, चरित्र निर्माण करने और भविष्य को आकार देने जैसे समाज में शिक्षकों को महत्वपूर्ण योगदान के लिए उन्हें सम्मानित करने हेतु मनाया जाता है। हम शिक्षक दिवस किस दिन मनाते हैं? शिक्षक दिवस हर वर्ष 5 सितंबर को मनाया जाता है। क्या कोई कारण है? हाँ, सर्वपल्ली और महान विद्वान डॉक्टर सर्वपल्ली राधाकृष्णन की जयंती के रूप में मनाया जाता है। डॉक्टर राधाकृष्णन के जन्मदिन को शिक्षक दिवस के रूप में क्यों मनाया जाता है? एक बार उनके छात्र ने उनसे उनके जन्मदिन को मनाने की आग्रह किया। इस पर उन्होंने कहा, मेरे जन्मदिन को मनाने के बदले में अगर 5 सितंबर को शिक्षक दिवस के रूप में मनाया जाता है। इस तरह 1962 से 5 सितंबर को भारत में शिक्षक दिवस के रूप में मनाया जाने लगा। हमारे शिक्षकों भी हमें अच्छी तरह पढ़ाते हैं। तुम जानते हो, हमारे कॉरेस्पॉन्डेंट YouTube पर हमारा स्पीकिंग स्किल्स का प्रसारण कर रहे हैं। हाँ, हमारे प्रिंसिपल जी इस विद्यालय के वेल्थ के लिए बहुत अच्छी तरह से कर्तव्य करते हैं। हिंदी टीचर्स मेरा हिंदी ज्ञान को बढ़ाते हैं। तमिल टीचर्स हमको बहुत मृदु भाषा से पढ़ाते हैं। इंग्लिश टीचर्स सभी के साथ देते हैं। कंप्यूटर टीचर्स हमारे कंप्यूटर ज्ञान को बढ़ाते हैं। साइंस टीचर्स सबको प्रैक्टिकल रूप में पढ़ाते हैं। मैथ्स टीचर्स हमको स्टेप बाय स्टेप पढ़ाते हैं। म्यूजिक टीचर्स उनके कला से हमको आनंदमय करते हैं। सोशल टीचर्स हिस्ट्री और ज्योग्राफी के संबंध में होने वाले प्रश्नों को जवाब देते हैं। ड्राइंग टीचर्स बच्चों को क्रिएटिविटी को प्रकट करते हैं। स्पोकन टीचर्स छात्रों को भाषण कौशल को इंकरेज करते हैं। रीडिंग टीचर्स बच्चों को रीडिंग एबिलिटी को प्रकाश डालते हैं। पीटी टीचर्स विद्यार्थियों को बड़े बड़े प्लेयर्स बनाते हैं। काउंसलिंग टीचर्स टेंशन, दुख, क्रोध को कंट्रोल करने में मदद करते हैं। मेरे सभी शिक्षकों को धन्यवाद। शिक्षक महान लोग हमारी मदद कर रहे हैं। दोस्तों, आइए उन शिक्षकों का प्रशंसा करें। विश यू अ हैप्पी टीचर्स डे। शिक्षक दिवस की हार्दिक शुभकामनाएं। जय हिंद। It was so awesome and well presented. Thank you, dears. With utmost respect, I invite our guest of honor, Mr. Peter Lewis sir, to deliver his special address and impart some words of wisdom. மேன்மை தங்கிய கரஸ்பாண்டன்ட் அண்ட் ரெவரண்ட் ஃபாதர் அவர்களுக்கும், பள்ளி முதல்வர் அவர்களுக்கும், இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும், அன்பார்ந்த மாணவ செல்வங்களுக்கும் இந்த ஆசிரியர் தினத்திலே, இந்த மகிழ்ச்சியான ஆசிரியர் தினத்தில் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாதா பிதா குரு தெய்வம். அப்பா அம்மாவுக்கு அடுத்தது குரு தான். குரு தான் நம்மளை ஆசிரியர். அப்போது அந்த அளவுக்கு சமுதாயத்தில் மாதா பிதா குரு தெய்வம் என்று நம்முடைய முன்னோர்களும் பெற்றோர்களும் கருதுகின்றார்கள். எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான். எழுத்தை சொல்லிக் கொடுத்தது முதல்ல தொடக்கப்பள்ளியில் ஆனா அவனா எழுத்துக்களை சிறு பிள்ளைகள்கிட்ட போய் உட்கார்ந்து சிறு பிள்ளைகளோடு சிறு பிள்ளைகளாக அமர்ந்து அந்த பிஞ்சு விரலை தொட்டு பிடித்து ஸ்லேட்டில் எழுதும்போது ஆனாவை திரும்ப மேலே எழுதும்போது அந்த மகிழ்ச்சி, அந்த சிறு பிள்ளைகளை ஆனா எழுதின உடனே அந்த மகிழ்ச்சி அந்த கண்களில் ஏற்படக்கூடிய அந்த எழுச்சியை பார்க்கும்போது ஒரு அளவற்ற ஆனந்தம் ஏற்படும். அதுதான் சாதனை. எனக்கு தொடக்க காலத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பட்டுக்கோட்டைக்கு அருகில் உள்ள மேட்டுவயல் என்ற ஒரு கிராமத்தில் 5 வகுப்புகள் உடைய ஒரு தொடக்கப்பள்ளியில் பார்க்கும்போது அங்கே நான் முதல்ல ஜாயின் பண்ணுறேன்.
ஒரு டீச்சர் ஹெச்எம் மட்டும் தான் இருந்தாங்க. போய் ஜாயின் பண்ணேன், எங்கள் டீச்சர் மற்ற டீச்சரில் காணுமே அப்படிங்கிறேன். இல்லை சார், இது ஈராசிரியர் பள்ளி அப்படின்னாங்க. எனக்கு என்னமோ மாதிரி ஆகிடுச்சிங்கன்னா, ஈராசிரியர் பள்ளியா? சரி டீச்சர், எனக்கு எந்த வகுப்பு தரீங்க அப்படின்னா, நீங்கள் முதல் 3 வகுப்பு எடுத்துங்க. முதல் 3 வகுப்பா? சரி 4, 5 நான் எடுத்துக்கிறேன், முதல் 3 வகுப்பு நீங்கள் எடுத்துங்க அப்படின்னாங்க. முதல் 3 வகுப்புங்கிறது 70 மாணவர்கள், மொத்தம் டோட்டல் ஸ்ட்ரென்த்து 100 பிள்ளைகளுக்கு ஈராசிரியர் பள்ளி. பார்த்துங்க எவ்வளவு சிரமமான சூழ்நிலை பாருங்கள். அந்த பிள்ளைகள் வந்து அந்த 3 வகுப்புகளுக்கு ஒரு 2 போர்டு இருக்கும். 3rd ஸ்டாண்டர்டுக்கு ஏதாவது ஒரு போர்டில் எழுதி போட்டு, தமிழ் எழுதி போட்டு படிக்க சொல்லணும். 1வது 2வதுக்கு பக்கத்தில் உட்காந்து சிறு பிள்ளைகள்கிட்ட பக்கத்திலே உட்காந்து சிறு பிள்ளைகளை கையை பிடிச்சி தொட்டு சொல்லிக் கொடுக்கணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் சிறு பிள்ளைகள் மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு சொன்னார். ஆண்டவர் சொல்கிறத நான் நினச்சிக்கிட்டேன். இப்போ சரி ரைட்டு, நாம் சிறு பிள்ளைகளை போல் மாறணும். அது உட்காந்து கையை பிடிச்சி சொல்லிக் கொடுக்கும்போது அந்த பிள்ளைகள்கிட்ட உள்ள அந்த சந்தோஷம், அதுதான் ஆசிரியர் கிடைத்த மிகப்பெரிய ஒரு பெருமை, ஒரு சாதனையாக நினச்சேன். ஒரு 2 ஆண்டுகள் அந்த ஊராட்சி பள்ளி தொடக்கப்பள்ளியில் பணியாற்றினேன். அதன் பிறகு 25 ஆண்டுகள் அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளியில் பணியாற்றினேன். பேராவூரணியில் கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகள் எடுத்தேன். 6, 7, 8 வகுப்பு தான் நடத்தினேன். அங்கே உள்ள பின்தங்கிய கிராமங்கள், அது பேராவூரணி ஒரு டவுனு, அதுக்கு பிறகு ஒரு 3-4 கிலோமீட்டர் அந்தாண்ட போய் களத்தூர் பக்கத்தில் நாடாக்காடு இப்படி சில கிராமங்கள் இருக்கும். அந்த கிராமத்தில் ஒரு வகுப்பில் 50 பேர் இருக்காங்க. அந்த 50 பேரில் பார்த்தீங்கன்னா 10 பிள்ளைகள் லாங் ஆப்சண்ட்டு. 10 பிள்ளை வரவே மாட்டான், ஒரு வாரம் 10 நாள் வர மாட்டான். ஏன் வரலன்னு ஹெச்எம்கிட்ட கேட்டோம்னா, இல்லை சார் அவங்க ஏதாவது பண்ணுவாங்க, நீங்கள் போய் நேராக பேரண்ட்ஸை பாருங்கள் அப்படிவாங்க. நாங்கள் பேரண்ட்ஸை பார்க்கும்போது, சார் இது கொஞ்சம் வயல் வேலை ஆயிடுச்சு, தோட்ட வேலை ஆயிடுச்சு, நான் அனுப்பி வைக்கிறேன் சார் அப்படிம்பாங்க. நாங்கள் போய் காலையில் 6 மணிக்கே போய் நாங்கள் தான் எழுப்புவோம். போய் நானும் ஒரு நண்பரும் போய் அங்கே வீட்டுக்கு போய் சொல்லி அந்த கல்வியினுடைய அவசியத்தையும் அதனுடைய சிறப்பையும் அந்த பெற்றோர்களுக்கு சொல்லி எடுத்து சொல்லி புரிய வச்சு அந்த மாணவனை உற்சாகப்படுத்தி நாங்கள் கொண்டு வருவோம். அவனுக்கு வேண்டிய பேராமரிச்சு தான் வாங்கி தரேன் சார், அனுப்பி வைங்க சார் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அந்த பெற்றோர்கள் சொன்னோம். அடிக்கடி போனோடனே அவங்க எல்லோரும் அனுப்பிச்சி விட்டாங்க. அந்த லாங் ஆப்ஷன்ட்டு இல்லை, அது ஒரு சாதனையாக கொடுத்தார். அடுத்து பார்த்தீங்கன்னா எழுத்தறிவுத்தல் இறைவன் ஆவான் யாரை சொல்கிறாங்க பார்த்தீங்களா? தொடக்கப்பள்ளி ஆசிரியர் தான் முதல்ல வர்றாங்க. எல்லா ஆசிரியர்களும் எல்லா வேலையும் செய்கிறாங்க. ஆனால் தொடக்கப்பள்ளியுடைய ஆசிரியருடைய அந்த அந்த நினைவு எல்லா மாணவர்களுக்கும் இருக்கும். நான் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிக்கும்போது எனக்கு 1வது 2வது தான் சொல்லிக் கொடுத்தாரு, எழுத்தவர் தான் சொல்லிக் கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. அடுத்தது கல்வியினுடைய சிறப்பை பார்க்கும்போது, கல்வி அழியாத செல்வம், கல்விகள் திருட முடியாது, யாரும் அபகரிக்க முடியாது. கல்வி நம் வாழ்நாள் போது 3 கோல் போல் உதவும், வாழ்நாள் ஆபத்து காலத்தில் உதவும் அப்படின்னு சொல்கிறான். மாணவர்கள் அனைவரும் தலையிலே கொட்டி கிடக்கும் கூழாங்கற்கள் போகிறவர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கூழாங்கற்களை ஒழுங்குபடுத்தி ஒன்றுபடுத்தி கோபுரமாக உயர்த்துபவர்கள் ஆசிரியர்கள். அவர்கள் ஒரு ஏணியை போல பயன்படுத்துகிறார்கள். ஏணியின் படியிலே மாணவர்கள் மாணவிகள் எழுந்து சென்று உயர்ந்த நிலைக்கு போகிறாங்க. ஆனால் ஏணி இருந்த இடத்துலேயே தான் இருக்கும். ஆனால் மாணவருடைய அந்த எழுத்தறிவை பெற்று கல்வியை பெற்று உயர்ந்த நிலைக்கு போகும்போது அந்த ஆசிரியர் அடையும் அந்த மகிழ்ச்சி அளவற்ற மகிழ்ச்சி, பெருமையாக இருக்கின்றது. அடுத்தது ஒரு நம்ம கல்வியை கற்கும்போது ஆசிரியர் பாடம் சொல்லி கொடுக்கும்போது கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனத்தோடு கேட்கணும். அதுதான் கல்வி. நம்ம ஒரு பிழையின்றி பழுதின்றி கற்க வேண்டும். அந்தார் கற்றுக்கொண்ட கல்வி தான் நம் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் இருக்கும். ஒரு தாய் ஒரு குழந்தையை பெறும்போது அந்த மகிழ்ச்சியை விட அவன் கற்றறிந்து கல்வி கேள்வியில் சிறந்து விளங்கி சிறந்த கல்வியாளன் அப்படின்னு சான்றோன் அப்படின்னு சொல்லும்போது அந்த தாய்க்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி அளவற்ற மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். எனவே மாணவர்களாக நீங்கள் அனைவரும் சிறந்து விளங்கி சிறந்த கல்வியை பெற்று உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்று உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்திலே கூறி விளைவுகின்றேன். வணக்கம், நன்றி.